ஹலோ மக்களே, இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு நேற்றோடைய எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த விஜய் பார்வதியோட பிளான் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அர்ச்சனாவாக இருக்கட்டும், அசீமாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் அகைன்ஸ்டாக வந்துட்டு நம்ம நிற்கும் போது எல்லாருமே நம்மளுடைய கார்னர் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் வர ஆரம்பிக்கும் மக்கள்கிட்ட. அப்போ இந்த விஜய் பரவாயில்ல என்ன பிளான் பண்ணிட்டா அப்படின்னா, ஸோ லாஸ்ட் சீசன் அசீமாக வந்துட்டு ஹோல் ஹவுஸ்மேட்ஸே வந்துட்டு இது தாங்க டைட்டில் வின் அடிச்சிட்டான். நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து புள்ளி பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாளா. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளும் ஒரு வகையில் வின் ஆகிறோமோ, எல்லா மக்களுடைய விட்டு நம்ம பக்கம் திரும்புவோம், எல்லா கார்னர் பண்ணுறாங்களே நம்மளுக்கு கோட்ஸ் வருவோம், நம்ம ப்ரோமோவில் வருவோமோ அண்ட் ஃபேமஸ் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறா பார்த்தீங்களா. அது வந்துட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் எந்த அளவுக்கு அர்ச்சனா மாதிரியோ அசீம் மாதிரியோ ரீச் ஆகுமோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் எதுக்கு எடுத்தாலுமே நோயின்னு பேசிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒரு தேர் இஸ் நோ இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இது விஜய் பார்வதி பக்கம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படிங்கிற எதுக்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஆதிரை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆரம்பித்த கேம் பிளே வந்துட்டு ரியலி இட் வாஸ் சூப்பர். பட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஆதிரை தன்னுடைய கேம் பிளேவை லவ் ட்ராக்கில் கொண்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வந்துட்டு அவள் ஸ்டாப் ஆயிடுவான், அங்கே அவள் கேம் பிளே ஸ்டாப் ஆகுது. பட் ஷீ ஷுட் நாட் டூ தட். அவள் லவ் ட்ராக்கில் போனான் அப்படின்னா அவள் ஃபஸ்ட்டு 3ல அதாவது ரன்னர், செகண்ட் ரன்னர், டைட்டில் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் லவ் கண்டென்ட்டில் போனான் அப்படின்னா கண்டிப்பாக அவளுடைய கேம் ட்ராப் ஆகி பாதியில் போயிடுவான். அதுக்காக தான் இடம் கொடுக்கக்கூடாது. அண்ட் எஃப்ஜே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, எதுக்கெடுத்தான கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ வெளியில் காட்டின அப்படின்னா அந்த கோபமே உனக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கும் மக்கள்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் சிவகுமாரும் கனியும் வந்துட்டு நான் சமைக்கிறேன், நான் பாசமாக இருக்கேன் மட்டுமே ஒரு நல்ல முகத்தை காட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்கள் உங்களுடைய கேமை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க கனி, அது நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்டாக பேசினாலும் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி டீமை சேர்த்துக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா, துஷன் இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு தொடர்றதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி போயிட்டுருக்கு. அரோரா எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, அது ஒரு மாதிரி வாய்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு, அது நான் பேச விரும்பல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆள், அது யார் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் பேசுகிறதா கரெக்டாக தான் பேசுகிறார்.